எல்லாருக்கும் ஹை, நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் தமிழ். பீட்டர் லிஞ்ச் எழுதின ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த ஃபேமஸான இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் புக்கோட கம்ப்ளீட் டீடைல்டு ஆடியோ சம்மரியா தமிழ்ல நம்ம இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல சாப்டர் 15 பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 14 சாப்டர்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் புக்ஸோட கம்ப்ளீட் டீடைல்டு ஆடியோ சம்மரியா தமிழ்ல நீங்க ரெகுலரா கேட்க மறக்காம நம்மளோட ட்ரேடிங் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த புக்கை படிச்சதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். நீங்க ஒரு இன்வெஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான். சாப்டர் 15 தி ஃபைனல் செக்லிஸ்ட். சோ இந்த சாப்டர்ல இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா கடைசியா நம்ம என்னென்ன விஷயங்களை செக் பண்ணணும் அப்படிங்கறத மொத்தமா ஆர்கனைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர்ல கொடுத்திருக்காரு. ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பல நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கொஞ்ச நேரம் ஃபோக்கஸ்டா நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாலே போதும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. நம்ம அந்த கம்பெனியை கால் பண்ணணும் அப்படின்னோ இல்ல அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டோட ஒவ்வொரு பேஜையுமே டீடைல்டா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னோ எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்டாக் அனலைஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி எந்த முக்கியமான விஷயத்த நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப ஜென்ரலா நம்ம ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினா நம்ம செக் பண்ண வேண்டியது அவங்களோட பிஇ ரேஷியோ. அந்த பிஇ ரேஷியோவை அந்த கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் பிஇ ரேஷியோவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஆனா அதே நேரத்துல இப்ப இருக்கிற கரண்ட் பிஇ ரேஷியோவை அதே சேம் இண்டஸ்ட்ரியில சிமிலர் பிசினஸ் பண்ற கம்பெனிஸோட பிஇ ரேஷியோவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து இந்த கம்பெனி சீப்பா இருக்காங்களா இல்ல எக்ஸ்பென்சிவா இருக்காங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அந்த கம்பெனில இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஷிப் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். சோ இந்த வேல்யூ லோவா இருக்கிறதே பெட்டர் தான். அடுத்தது இன்சைடர்ஸ் பையிங், அதாவது அந்த கம்பெனில இருக்கிற டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், முக்கியமான பொசிஷன்ல இருக்கிறவங்களே அவங்க கம்பெனியோட ஸ்டாக்ஸை வாங்குறாங்களா, ஏன் அந்த கம்பெனியா அவங்களோட ஷேர்ஸை பைபேக் பண்றாங்களா அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து அந்த பிசினஸ்க்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் தான். நெக்ஸ்ட் கம்பெனியோட ஏர்னிங்ஸ் growth. இந்த growth வந்து கன்சிஸ்டன்டா இருக்கா இல்ல இர்ரெகுலரா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட். அதுலயும் குறிப்பா நம்ம டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவையும் அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் ரேட்டிங்கையும் நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரு கம்பெனியோட கேஷ் பொசிஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனி கிட்ட நெட் கேஷாவே ஒரு லார்ஜ் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வகையில அது அந்த ஸ்டாக்குக்கு ஒரு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணும். இப்ப நம்ம ஒவ்வொரு கேட்டகரியா என்னென்ன விஷயங்களை மெயினா செக் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்லோ க்ரோவர்ஸ். இந்த கம்பெனியை நம்ம மெயினா பார்க்கிறதுக்கு ரீசனே அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற டிவிடெண்ட் தான். அதாவது மெயின் ரீசன் அப்படிங்கிறது டிவிடெண்டா இருக்கும். அதனால அந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஹிஸ்டரி என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். எவ்வளவு வருஷமா அவங்க டிவிடெண்ட் வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அந்த டிவிடெண்ட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுல அவங்க எவ்வளவு கன்சிஸ்டன்டா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அவங்களோட ஏர்னிங்ஸ்ல இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை அவங்க டிவிடெண்டா பே பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இது வந்து ஒரு லோ பேஅவுட் ரேஷியோவா இருக்கு அப்படின்னா, அதாவது அவங்க ஏர்ன் பண்றதுல இருந்து ஒரு ஷார்ட் அமௌண்ட்டா அவங்க பே பண்றாங்க அப்படின்னா ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான டைம்ல அந்த அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்டா பே பண்றது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா ஹை பேஅவுட் ரேஷியோ இருக்காங்க அப்படின்னா ஒரு வகையில அது நம்மளுக்கு நல்லதாவே இருந்தாலும் பட் அந்த டிவிடெண்ட் பே பண்ற அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பிளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதாவது அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிவிடெண்ட் ஈல்ட் வந்து ஒரு நேரம் அதிகமா இருக்கிறது, ஒரு நேரம் கம்மியா இருக்கிறது, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டால்வார்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏற்கனவே வந்து ஒரு பிரபலமான பயங்கர பெருசான கம்பெனி. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து காணாம போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதனால மெயினா நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின் இதோட பிரைஸ் தான். ஏன்னா இவங்க பி ரேஷியோவை நம்ம செக் பண்ணும்போது இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நம்ம ரொம்ப அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்குறத நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் செக் பண்ண வேண்டியது, இந்த கம்பெனி ஏதாவது டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிற பேர்ல டிவர்சிபிகேஷன் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கம்பெனியோட லாங் டேர்ம் growth ரேட் எந்த அளவுக்கு இருக்கு, இப்ப க்ரோ ஆகுற அதே ரேஷியோல அதே லெவல்ல ஃபியூச்சர்லயும் அவங்களால க்ரோ ஆக முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும். அடுத்தது இப்ப இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஒரு லாங் டேர்ம் பீரியடுக்கு ஹோல்ட் பண்ற ஐடியால இருக்கோம் அப்படின்னா
இதுக்கு முன்னாடி ரிசெஷன் வந்த டைம்ல மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுற டைம்ல இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். தேர்ட், சைக்கிளிக்கலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்வென்ட்ரி லெவல், சப்ளை அண்ட் டிமாண்டோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட இண்டஸ்ட்ரியில புது காம்படிட்டர்ஸ் யாராவது உள்ள நுழையிறாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா காம்படிஷன் அதிகமாக அந்த பிசினஸ்க்கு அது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை ஏற்படுத்தலாம். ஒன்ஸ் இந்த பிசினஸ் வந்து நல்லா ரெக்கவர் ஆகி பெர்ஃபார்ம் ஆகிருச்சு அப்படின்னாலே ஓகே, இவங்களோட ஒரு சைக்கிள் வந்து இப்போ முடிவுக்கு வருது அப்படிங்கறத ஒரு இன்வெஸ்டர் புரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல இந்த கம்பெனியோட PE ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியோட சைக்கிள் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப அந்த கம்பெனி எந்த சைக்கிள்ல இருக்கு, அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நம்மளால ரொம்ப ஈஸியாவே பாத்தீங்கன்னா டிசைட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேச்சுரலாவே அவங்க வந்து சைக்கிளிக்கலா தான் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா கார் அப்படிங்கிறது பீரியாடிக்கலி ஒன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சைக்கிளிக்கல் கம்பெனி அந்த சைக்கிள்ல ஒரு மோசமான ஃபால சந்திச்சாங்க அப்படின்னா அதுல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம எப்ப இந்த கம்பெனியோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்றதை விட அந்த டவுன்ஃபால் வந்து எப்ப கம்ப்ளீட் ஆகி அதுல இருந்து எப்ப வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணுது, அதோட ரெக்கவரி ஃபேஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத ப்ரிடிக்ட் பண்றது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். நாலாவது கேட்டகரி ஃபாஸ்ட் க்ரோவர்ஸ். இந்த கம்பெனியோட ப்ராடக்ட், அதாவது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அந்த ப்ராடக்ட் அந்த கம்பெனியோட ஹோல் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பொசிஷன்ல இருக்கு, எந்த அளவுக்கு வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம மெயினா செக் பண்ணணும். இப்ப ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு LX அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட். ஏன்னா அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல இருந்து தான் வருது. இதே இன்னொரு பக்கம் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ்க்கு நம்ம லெக்ஸானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பங்களிப்பு அப்படிங்கிறது ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ்க்கு ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அகைன் இந்த கம்பெனிஸ்லயுமே நம்ம அவங்களோட ஏர்னிங்ஸ் growth எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 25% அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா இருக்கணும். ஆனா ஒருவேளை அவங்களோட growth வந்து 25%க்கு மேல இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஹை growth அப்படிங்கிறது அப்பப்போ ஒரு ஹாட் இண்டஸ்ட்ரியில நடக்கிறது சகஜம் தான். ஆனா அது ரொம்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா நிலைச்சிருக்காது. ஒரு கம்பெனியோட பிசினஸ் மாடல் ஒரு இடத்துல அவங்க சக்சஸ்ஃபுல் ஆக்கிட்டாங்க அப்படின்னா அதே மாடலை அப்படியே வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்க்கு அவங்க ரிப்பீட் பண்றாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்றப்போ அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அது அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அதே நேரத்துல அந்த கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு போதுமான ஸ்பேஸ் இருக்கா, ஸ்பேஸ் இந்த சென்ஸ் இன்னும் மார்க்கெட்ல வந்து அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய வாய்ப்பு இருக்கிற ஒரு கம்பெனியால ரொம்ப அதிக அளவுல பாத்தீங்கன்னா க்ரோ ஆக முடியும். அடுத்தது இந்த கேட்டகரியில இருக்கிற கம்பெனியோட PE ரேஷியோ அப்படிங்கறது அவங்களோட growth ரேட்டோட பாத்தீங்கன்னா க்ளோஸா இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து இருக்க ஃபாஸ்ட் ஆகுதா இல்ல இருக்க இன்னும் ஸ்லோ டவுன் ஆகுதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுலயும் குறிப்பா இந்த ஒன் டைம் பர்ச்சேஸ் மாதிரியான ப்ராடக்ட் வச்சிருக்கிற கம்பெனிஸ்ல, அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிசினஸ் ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ட கஸ்டமர்ஸ் வந்து அடிக்கடிலாம் வாங்க மாட்டாங்க. எப்பயாவது ஒருக்க தேவைப்படும் போது மட்டும்தான் வாங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், அதாவது FMCG ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அன்றாட பயன்படுத்துற பொருட்களா இருக்கும். அதனால ரெகுலரா அதை நம்ம வந்து வாங்கிட்டே இருப்போம். ஆனா இந்த குறிப்பிட்ட பிசினஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு ரேசர் எடுத்துக்கலாமே, ஒரு ட்ரிம்மர் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி எடுத்துக்கலாம். ட்ரிம்மர்லாம் நம்ம ஒன்னும் வந்து வார வாரம்லாம் பாத்தீங்கன்னா வாங்குறது கிடையாது. சோ இந்த பிசினஸ்ல growth வந்து ஸ்லோவாச்சு அப்படின்னா இவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல சென்சாமேட்டிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்திருப்போம். சோ அவங்களுக்கு நடந்த மாதிரியே ஃபாஸ்ட் க்ரோவர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ஒண்ணு கம்மியா இருக்கணும், இல்ல இல்லாம இருக்கிறதே பாத்தீங்கன்னா நல்லதுதான். அண்ட் அதே நேரத்துல ரொம்ப ஃபியூ அனாலிசிஸ் மட்டும் தான் அந்த கம்பெனியை வந்து செக் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு வகையில அந்த பிசினஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சைன். ஏன்னா இப்ப நிறைய பேர் அந்த கம்பெனியை வந்து அனலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி அந்த கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிடும். நிறைய பேருக்கு அந்த இப்படி ஒரு கம்பெனி இருக்கு, இதை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறது தெரிஞ்சு அந்த ஸ்டாக் ஆல்ரெடி வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் லோ அட்டென்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே நல்ல ஒரு விஷயம் தான்.
அதுவும் ஒரு நல்ல கம்பெனிக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்லயே அந்த கம்பெனிய நம்ம பார்க்க ஆரம்பிச்சு, அதுல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஒன்ஸ் அந்த ஸ்டாக் வந்து நல்லா பாப்புலர் ஆகிருச்சு. நெறைய பேர் அந்த ஸ்டாக்கோட நேம பத்தி பேசுறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட குரோத் வந்து பெரிய அளவுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப ஏர்லியராவே நம்ம வந்து ஆல்ரெடி அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ரொம்பவே வந்து ஒரு லோ பிரைஸ்ல. நெக்ஸ்ட் டர்ன் அரவுண்ட் கேட்டகரி. முதல்ல ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுல இருந்து அவங்களால மீண்டு வர முடியுமா, முடியாதா அப்படிங்கிறத நம்ம மெயினா செக் பண்ணணும் இந்த கேட்டகரியில. அதுக்கு அவங்களோட கேஷ், டெப்ட், என்ன மாதிரியான கடன்லாம் வச்சிருக்காங்க, அவங்களோட பிசினஸ ஃபிக்ஸ் பண்ற டைம் வரைக்கும் அவங்களால கண்டினியூஸா ஆப்ரேட் பண்ண முடியுமா, இல்ல ஏற்கனவே வந்து அவங்க திவால் ஆகிட்டோம் அப்படிங்கறத அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனில இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன மிச்சம் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெயினா செக் பண்ணணும். ஒருவேளை ஒரு கம்பெனி வந்து அவங்களோட பிசினஸ ரெக்கவர் பண்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, அதாவது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை சந்திச்சதுக்கு அப்புறமா திரும்ப அவங்களோட பிசினஸ வந்து ரெக்கவர் பண்ற பிளான்ல இருக்காங்கன்னா, அதுக்கு ஆக்சுவலா அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்க, அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். அவங்களுக்கு ப்ராஃபிட் வராதா உங்க பிசினஸோட ஒரு டிவிஷனா அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, இல்ல வந்து வித்துட்டாங்களா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான லாஸ் மேக்கிங் டிவிஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணும்போது அது வந்து ஏர்னிங்ஸை ரொம்பவே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும். உதாரணத்துக்கு லாக் ஹீட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை எடுத்துக்கலாம். ஸோ இவங்களோட கமர்ஷியல் ஏவியேஷன் பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 லாஸ்ல போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு காரணம் வந்து L1011. ஆனா இதே இவங்களோட டிஃபென்ஸ் பிசினஸ் அப்படிங்கிறது சூப்பரா ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கு. ஸோ இந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரே ஒரு தடவை ஒரு பெரிய ரைட் ஆஃப் அப்படிங்கிறத பண்ணாங்க. இதனால அவங்களோட கண்டினியூஸ் லாசஸ் அப்படிங்கிறது டிசப்பியர் ஆகி அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுமே ப்ராஃபிட்டே வராத அவங்களோட ஹோம் கம்ப்யூட்டர் பிசினஸ் வந்து விட்டுட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்தான செமி கண்டக்டர்ஸ் அண்ட் வந்து டிஃபென்ஸ் பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பிசினஸ் வந்து ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அதுக்காக அவங்க வந்து காஸ்ட் கட் பண்ணலாம், அதாவது அவங்களோட ப்ராடக்டோட ரேட்டை வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, இதனால ஃபியூச்சர்ல ஏர்னிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கம்மியாகவோ இல்ல அந்த விஷயம் அவங்களோட ஏர்னிங்ஸை எந்த அளவுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். இப்ப கிறிஸ்லரை ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களோட பிளான்ஸை க்ளோஸ் பண்ணி ப்ரொடக்ஷனை வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு லோ காஸ்ட் ஆட்டோமொபைல் ப்ரொடியூசரா ஆனாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி அசட் பிளே கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியோட அசட் வேல்யூ தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதுல ஏதாவது ஹிடன் அசட் இருக்கா அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து தேடி பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்பெனியோட முக்கியமான ஃபைனான்சியல் டாக்குமெண்ட்ல இருக்கிற வேல்யூவை விட அதோட ஆக்சுவல் வர்த் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட கடன் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இக்கட்டான ஒரு நிலைமை வரும்போது ஷேர் ஹோல்டர்ஸை விட கிரெடிட்டார்ஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். ஸோ நிறைய கடன் இருக்கு அப்படிங்கிறப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கான வேல்யூ, அதாவது மீதி இருக்கிற வேல்யூ அப்படிங்கிறது அந்த பிசினஸ்ல கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அந்த கம்பெனி கூடுதலா இன்னும் கடன் வாங்குறாங்களா அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா அது அவங்களோட அசட் பொசிஷனை பார்த்தீங்கன்னா வீக் ஆக்கிரும் மேபி. அடுத்தது அந்த கம்பெனில ஏதாவது கார்ப்பரேட் ரைடரோ இல்ல அதுக்கு மாதிரியான ஒரு ஈவெண்டோ நடக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்படி பண்ணும்போது அந்த கம்பெனியோட அசட்ஸோட வேல்யூவை அன்லாக் பண்றதுக்காக அந்த இன்வெஸ்டர் வந்து அந்த கம்பெனியை ஃபோர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலா இந்த கார்ப்பரேட் ரைடர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை பல்க் குவான்டிட்டியில பாத்தீங்கன்னா பை பண்ணுவாங்க ஓப்பன் மார்க்கெட்ல. ஸோ இந்த மாதிரி அதிக அளவுல ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸை ஓன் பண்ணும்போது அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பிசினஸோட சில முக்கியமான முடிவுகள், ஆனா அந்த முடிவுகளை எதிர்த்து கேள்வி கேட்கறதாகட்டும் இல்ல ஒரு சில சஜஷன் கொடுக்கறதாகட்டும் அந்த ஒரு ஒரு ரைட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரே ஒரு ஸ்பெசிபிக் கம்பெனில ஹியூஜ் குவான்டிட்டியில பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அப்படிங்கறத வாங்குவாங்க. இப்ப நம்ம இந்த செகண்ட் பார்ட்ல நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பாயிண்ட் பை பாயிண்டா பார்க்கலாம். ஒரு பிசினஸை நம்ம ஓன் பண்றோம் அப்படின்னா, அதாவது அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை நம்ம வந்து பை பண்றோம், அதை பை பண்ணி நம்ம ஹோல்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ஒரு கிளியரான ரீசன் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கணும். அந்த ஸ்டாக் வந்து இப்ப மேல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரீசன் இருக்கக்கூடாது. ஒரு
ஸ்டாக் என்ன கேட்டகரியில வரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதன் மூலியமா அந்த டைப்ல இருந்து, அதாவது அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இருந்து என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத டிசைட் பண்றது நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பெரிய பெரிய கம்பெனில நம்மளுக்கு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். சின்ன சின்ன கம்பெனிஸ்ல பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். ஒரு கம்பெனில ஒரு ப்ராடக்ட் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அந்த கம்பெனியோட சைஸோட அதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன கம்பெனி அவங்க ஏற்கனவே ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க, அவங்களோட பிசினஸ் மாடலை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அவங்க ரெப்ளிகேட் பண்றதுக்கும் தயாரா இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா மற்ற இடத்துல அவங்க அதே பிசினஸ் மாடலை வந்து ரெப்ளிகேட் பண்ணும்போது, அதாவது டூப்ளிகேட் பண்ணும்போது அங்கேயும் அவங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதனால அவங்களோட பிசினஸ் அப்படிங்கிறது நல்லாவே க்ரோ ஆகும். ஒரு கம்பெனியோட growth அப்படிங்கிறது வருஷத்துக்கு 50%, 100% இல்ல அதுக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸ் கிட்ட இருந்து நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஹாட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஹாட் ஸ்டாக்ஸை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு கம்பெனி டைவர்சிபிகேஷன் பண்றாங்க அப்படின்னா அது எப்பவுமே நம்ம வந்து சந்தேகத்தோட தான் அணுகணும். ஏன் அப்படின்னா மேபி அது வந்து ஒரு டிவர்சிபிகேஷனா கூட பாத்தீங்கன்னா அப்பப்போ இருக்கலாம். லாங் ஷார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரேரா தான் ப்ராஃபிட் கொடுக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பக்கம் அண்டர் வேல்யூடா இருக்கிற ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஓவர் வேல்யூடா இருக்கிற ஒரு ஸ்டாக்கை ஷார்ட் செல்லிங் பண்ணிருவாங்க. சோ இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்பயாதான் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறதே கொடுக்கும். பட் இருந்தாலும் இதுல வந்து நம்மளோட அந்த புரோக்கரேஜ் கமிஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பாக்குறப்போ அப்படியே லாபம் வந்தாலும் அது சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்காது. அதாவது நம்ம போடுற எஃபர்ட், நம்ம கொடுக்குற டைமுக்கு ஏத்த அளவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இருக்காது. பரவாயில்ல ப்ரோ, எப்படி இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவுமே எப்பயாவது ரேரா தான் பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கு. ஒரு கம்பெனி வந்து பயங்கரமா இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அதோட அந்த ஃபர்ஸ்ட் மூவை நம்ம மிஸ் பண்றது நல்லதுதான் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா உங்களோட பிளான் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்துல கூட அதே கம்பெனில நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா நமக்கு எதிர்காலத்துல வரலாம். அதை விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் மூவியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு உட்கார்ந்து அதை பார்த்து நம்ம வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்மளோட ஜாப் நாலேஜ், இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத கொடுக்கும். அண்ட் அது எல்லாமே வால் ஸ்ட்ரீட்ல நோட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர் இருக்காரு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பாத்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்டாக் டிப் கொடுக்கறப்போ அவர் கொடுக்குற அந்த ஸ்டாக் டிப்பையும் அந்த பர்சனையும் நம்ம தனித்தனியா பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஜென்ரலாவே நம்மளுக்கு வந்து ஒரு தாட் வரலாம், இவங்க வந்து பயங்கரமான ஒரு இன்வெஸ்டர், இவங்களுக்கு வந்து பயங்கரமான நாலேஜ் இருக்கு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவங்க இவங்க அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு ஸ்டாக் டிப் கொடுக்குறாங்கன்னா அது எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வரலாம். ஆனா அப்படி இருக்கணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. அவங்களும் அப்பப்போ மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற டிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வேல்யூபிளா இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டோ அது மட்டும் இல்லாம மத்த ஃபீல்டுக்கும் பாத்தீங்கன்னா டிப்ஸ் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அந்த டைம்ல நம்ம ரொம்பவே பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். சிம்பிளான, டல்லான, அவுட் ஆஃப் ஃபேவர்ல இருக்கிற மத்தவங்க வந்து இக்னோர் பண்ற கம்பெனிஸ் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதாவது அந்த கம்பெனிஸ்க்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கலாம். growth இல்லாத இல்ல ரொம்ப கம்மியான growth இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபாஸ்ட் க்ரோவரால ஆவரேஜா பாத்தீங்கன்னா 20 to 25% வந்து க்ரோ ஆக முடியும். அண்ட் அது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் இருக்கலாம். ஸ்ட்ராங்கான நீஷ் இருக்கிற கம்பெனிஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு கம்பெனி இப்போ ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதிக கடன் இருக்கிற கம்பெனிஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கான ஃபைனான்சியல் பொசிஷன் இருக்கிற கம்பெனிஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த கேட்டகரியில கடனே இல்லாத ஒரு கம்பெனியால கடனால திவாலாகவே முடியாது. மறுபடியும் சொல்றேன், கடனால இந்த கம்பெனி திவாலாக தான் வாய்ப்பு இல்லையே தவிர வேற ஏதாவது ஒரு காரணத்தினால மேபி அந்த கம்பெனி திவாலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் திவாலாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறதே அவங்க கிட்ட இருக்கிற கடன் தான். ஒரு மேனேஜ்மெண்டோட திறன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். பட் அதை ஜட்ஜ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு கம்பெனியோட சிஇஓட ரெஸ்யூம், அவங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறத விட்டுட்டு கம்பெனியோட எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படிங்கறதுல நம்ம கவனம் செலுத்தணும். ஒரு டர்ன் அரவுண்ட் கம்பெனி அவங்க ரெக்கவர் ஆகுற அந்த டைம்ல ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுவாங்க. பி ரேஷியோவை நம்ம ரொம்ப க்ளோஸா பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல கம்பெனியாவே இருந்தாலும் ரொம்ப அதிக ரேட் கொடுத்து அதை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஸ்டில் அது வந்து ஒரு புவரான இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கும். ஒரு தெளிவான ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு நம்ம கிட்ட இருக்கணும். அண்ட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ப்ராக்ரஸ்ல கரெக்டா போயிட்டு இருக்கா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கறத மானிட்டர் பண்றதுக்கு அந்த ஸ்டோரியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனிஸ் அவங்களோட ஷேர்ஸ் தொடர்ந்து வந்து அப்பப்ப பைபேக் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம பார்க்கலாம். ஒரு கம்பெனி
கம்பெனியோட டிவிடெண்ட் ஹிஸ்டரிய நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ரிசெஷன் வந்த டைம்லலாம் அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஷிப்பே இல்லாத இல்ல ரொம்ப இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஷிப் கம்மியா இருக்கிற மாதிரியான கம்பெனிஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கலாம். கிட்டத்தட்ட இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயமும் வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ எந்த கம்பெனில அவங்களோட மேனேஜ்மெண்ட் சைட்ல இருக்கிறவங்களே அவங்களோட மணிய அவங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா மேபி அந்த சிச்சுவேஷன்ல நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப ஏபி அப்படின்னு 2 கம்பெனி இருக்கு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் ஏங்கிற கம்பெனில அவங்களோட மேனேஜ்மெண்டோட பர்சனல் மணியே அதிக அளவுல அவங்களோட ஸ்டாக்லயே பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் பிங்கிற கம்பெனில அந்த அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணல. இப்ப இந்த இடத்துல ஏவை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கே அவங்க கம்பெனி மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அந்த அளவுக்கு அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்தது இன்சைடர் பையிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு சைன். நிறைய இன்சைடர்ஸ் ஒரே நேரத்துல பை பண்றப்ப அதை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிசர்ச் பண்றதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அண்ட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த போர்ட்ஃபோலியோவோட வேல்யூவை மட்டும் செக் பண்றது நம்மளோட வேலை கிடையாது. பொறுமையா இருக்க நம்ம கத்துக்கணும். அண்ட் பொறுமையா இருந்தும் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது இல்ல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண எந்த ஒரு வேலையுமே பாத்தீங்கன்னா அர்த்தமே இல்லாம போயிடும். ஒரு ஸ்டாக்கோட புக் வேல்யூ அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பார்த்து அந்த ஸ்டாக்கை வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆக்சுவலா அந்த அசட்டோட ரியல் வேல்யூ தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு சந்தேகம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஃபர்தரா ரிசர்ச் பண்ணிக்கலாம். சந்தேகமா இருக்கிற டைம்ல அவசரப்பட்டு எந்த விதமான முடிவையும் நம்ம எடுத்துடவே கூடாது. புதுசா இப்ப நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போறோம்னாலோ இல்ல ஒரு டிவி இல்ல மொபைல் லேப்டாப் இதெல்லாம் வாங்க போறோம் அப்படின்னா சும்மா எடுத்தோன்னே போயிட்டு இந்த ரேட்டுக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்றது கிடையாது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது டைம் ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி இந்த சாப்டரையும் இந்த பார்ட்டையும் ஆத்தர் முடிக்கிறாரு. நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கீங்களா? பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கவலையே படாதீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த வீடியோல இந்த புக்கோட 3rd பார்ட்டை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல சாப்டர் 16 பத்தி அடுத்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்மளோட ட்ரேடிங் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்வெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.